ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 8 months ஆன பேபிஸ்க்கு கொடுக்கலாம். இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ரவா எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கிளாஸில் அரை டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க ரவை அரை கிளாஸ் ரவையை சேர்த்து அது கூட லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவை வந்து ஆல்ரெடி வறுத்த ரவையாக தான் இருக்கும், இருந்தாலுமே நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். நட்ஸ் பவுடருக்கான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சேனலில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா காய்ச்சின பசும்பால் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு, எந்த கிளாஸில் அளந்தோமோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அரை கிளாஸ் அளவுக்கு ரவைக்கு 2 கிளாஸ் அளவு, 1 கிளாஸ் பால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதை வந்து வேக விட போகிறோம். தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரவை வந்து நல்லா வெந்து வரணும். ஏன்னா பேபிஸ்க்கு கொடுக்குறதுனால நல்லா குக் பண்ணி கொடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குவிக்கான ஒரு ரெசிபி, 5 to 10 minutesல குக் பண்ணிடலாம். பேபிஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டின்னருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெய்யோட ஸ்மெல் சேர்ந்துருக்கனால பேபிஸ் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. வெயிட் கெயின் ரெசிபி கூட தான். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இப்போ ரவா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பேபிக்கு சர்வ் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.